வணக்கம் நண்பர்களே. உங்க உடல்ல அடிக்கடி கை கால் வலி, மூட்டு வலி, மூட்டுகள்ல வலி, காலையில எழுந்த உடனே ஒரு உடம்புல வலி ஏற்படுதா? நடக்கும்போது சிரமமா? இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வீட்டிலேயே ஒரு சில தீர்வுகள் இருக்குது. பலரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? இதுக்கு வலி இருக்குதுன்னு உடனே வலி மாத்திரையை வாங்கி போடுறாங்க. நிறைய பேர் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி போடுறாங்க. நிறைய பேர் மெடிக்கல் ஷாப்ல டைரக்டா அவங்களே போய் கேட்டு வாங்கி போடுறாங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு தற்காலிகமான ஒரு நிவாரணம் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இயற்கை மருந்து. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பக்க விளைவும் இருக்காது. இது வீட்டில் இருக்கக்கூடிய 3 மசாலா பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். இது உங்க உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜி எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. மற்றும் மூட்டு மற்றும் நரம்பு வலியை சுத்தமா குறைக்கிறதுக்கு, வலியே இல்லாம ஆக்குறதுக்கு இந்த கஷாயம் பயன்படுது. ஸோ இந்த கஷாயத்தை சரியா குடித்தால் கை கால் வலி எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்புறம் நிரந்தரமாக உங்களுக்கு அந்த வலியே இருக்காது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மிகவும் முக்கியமான தகவலாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் எத்தனை நாட்கள் இந்த கஷாயத்தை குடிக்கணும், எப்படி நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் கை கால் வலி வருதுன்னு? கை மற்றும் கால்களில் வலி வர்றதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று வயசு அதிகரிப்புனால வருது. இன்னொன்று கால்சியம் குறைபாடு இருந்தால் வயசு கம்மியாக இருந்தாலும் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் வரும். ரத்த ஓட்டம் குறைவு. ஸோ உடலில் எங்கெல்லாம் ரத்த ஓட்டம் இல்லையோ அங்கே சடனாக வலி ஏற்படும். அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து உடலில் வீக்கம் வலி, அதாவது வீக்கம் இருந்துச்சுன்னா வலி ஏற்படும். அதே மாதிரி அதிக உடல் எடை இருந்தால், உங்களுடைய உடலை நீங்கள் தூக்கி நடக்க முடியாத அளவுக்கு உடல் எடை இருந்துச்சுன்னா அங்கே வலி ஏற்படும். நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வலி ஏற்படும். முக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, நரம்பு வீக்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வலி ஏற்படும். ஸோ உடலில் இன்ஃப்ளமேஷன் அதிகமானால் என்ன ஆகும் தெரியுமா? மூட்டுகளில் அந்த வலி ரொம்ப கடுமையாயிரும். நரம்புகள் ரொம்ப பலவீனமாயிரும். வலி மேலும் மேலும் அதிகமாயிரும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இயற்கையான வீட்டு வைத்தியத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் இயற்கையாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது இயற்கையாகவே உங்களுடைய வீக்கம், வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம பயன்படுத்தக்கூடிய 3 அற்புதமான பொருட்களை பார்த்துடலாம். அதில் முதலாவது பார்க்க போகிற பொருள் என்ன? லவங்கப்பட்டை தாங்க. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா சின்னமன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அது உங்கள் ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு சின்னமன் பயன்படுது. உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கு பட்டை பயன்படுது. முக்கியமாக சுகர் கண்ட்ரோல் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த லவங்கப்பட்டை இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கும் சக்தி கொண்டது லவங்கப்பட்டை. நம்ம நார்மலாக ஒரு நான்வெஜ்ஜில் ஆட் பண்ணக்கூடிய பட்டை தான் இது. ஆனால் இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் லவங்கப்பட்டையை அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, அது கிராம்பு தாங்க. இதை இங்கிலீஷில் க்ளோ அப்படின்னு சொல்லுவோம். கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு இயற்கையான ஒரு பெயின் கில்லர் போல் நம்ம உடலில் வேலை செய்யுது. நம்ம பெயின் கில்லர் மாத்திரை இதெல்லாம் வாங்குறோம்ல, அதே வேலையை தான் அந்த மாத்திரை என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை கிராம்பு செய்யுது. இதனால எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. இதுனா நேச்சுரலாக நம்மளுடைய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா தான். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நரம்பு உள்ள இருந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்ள இருந்து வலிக்கக்கூடிய அந்த நரம்பு வலியை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அதே மாதிரி உங்க உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. மசில்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கும் கிராம்பு பயன்படுது. ஸோ கிராம்பு நம்ம நார்மலா ஒரு சிக்கனோ மட்டனோ ஒரு சூப்பு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. பல்லு வலிச்சா கூட கிராம்பு தான் வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த யூஜினால் தான் சரி செய்யும் இந்த பல்லு வலியை. ஸோ அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா வலிகளுமே சரி செய்கிற தன்மை கிராம்புக்கு இருக்குது. ஸோ நம்ம நார்மலாகவே டெய்லி 2 கிராம்பு நார்மலாக வாயில் போட்டு மென்று நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான நன்மைகளை கொண்டது கிராம்பு.
அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, அது ஏலக்காய் தாங்க. ஏலக்காய் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன வரும்னா, வாசனை தரக்கூடிய, நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் நினைவுக்கு வரும். ஆனா இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதை இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கார்டமம் அப்படின்னு சொல்லுவோம். உடலை வந்து நல்லா டீடாக்ஸ் செய்யறதுக்கு, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. ஏலக்காயை சாப்பிடும் பொழுது நல்ல செரிமானம் ஏற்படும். ஸோ அதனால தான் எல்லா உணவுகள்லையும் இதையும் நான்வெஜ் சமைக்கும்போது ஏலக்காயை வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த நான்வெஜ் வந்து வேகமாக செரிக்கிறதுக்கு பயன்படும் சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, அந்த ஸ்வெல்லிங் இது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ நம்ம ஏலக்காயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடலில் வந்து ரத்த ஓட்டம் பல மடங்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு கைகள்லையும் கால்கள்லையும் வலி ஏற்படுறதுக்கு காரணமே அவங்க உடலில் சரியான ரத்த ஓட்டம் இல்லாதான் முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஏலக்காயை எடுக்கும் பொழுது உங்கள் தலையிலிருந்து உங்கள் கால் பாதம் வரைக்கும் சீராக வந்து ரத்த ஓட்டம் இயங்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய கைவலி கால்வலி எல்லாமே சரியாகிடும். இந்த 3 பொருட்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன்க. இந்த 3மே வந்து நல்ல மருந்து. ஸோ இந்த 3ஐயும் நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது இதனுடைய பலன்கள் வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பாகும். ஸோ 3ஐயும் சேர்த்து எடுத்தால் எப்படி நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், இந்த 3ஐயும் எப்படி சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதாவது கஷாயம் தயாரிக்கும் முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கஷாயத்திற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். லவங்கப்பட்டை வந்து ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கிறேங்க. கிராம்பு வந்து 3 எடுத்துக்கிறேங்க. ஏலக்காய் வந்து 2 எடுத்துக்கிறேங்க. தண்ணி வந்து 2 கப் எடுத்துக்கிறேங்க. எப்படி இதை தயாரிக்கலாம்ங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்த தண்ணியை அப்படியே ஊற்றிடுங்க. அது கூடவே லவங்கப்பட்டை எடுத்தீங்களா, அது சிறிது துண்டுகளாக உடைத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிராம்பு 3 எடுத்திருப்பீங்க, அதையும் அதில் போட்டுருங்க. ஏலக்காய் 2 எடுத்தீங்களா, அதையும் அதில் சேர்த்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் மிதமான தீயிலையே வந்து கொதிக்க விடுங்க. அப்போ அந்த 3 பொருட்களில் இருக்கக்கூடிய சாறு தண்ணியில் இறங்கிடும். இப்போ தண்ணி வந்து நம்ம 2 கிளாஸ் ஊற்றினோம்ல, 2 கப் தண்ணி ஊற்றினோம்ல, அது 1 கப்பாக தண்ணி வந்து பாதியாக குறையிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அடுப்பை அமர்த்திட்டு இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் குடிக்கணும். இதை குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் என்னென்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். இல்லை காலையில் எனக்கு குடிக்கிறதுக்கெலாம் நேரம் இருக்காது, என்ன அடுத்தடுத்து எனக்கு வேலை இருக்கும், நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இரவு நேரத்தில், அதாவது தூங்க போவீங்கள்ல, தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு இது தூங்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க முடிஞ்சால் குடிங்க, இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி நீங்கள் 15 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு இந்த கஷாயத்தை குடித்த உடனே உங்கள் உடலில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்னா, ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த இன்ஃப்ளமேஷன், வலி, வீக்கம் இது எல்லாமே சூப்பராக குறைஞ்சிருக்கும். ரத்த ஓட்டம் பல மடங்கு உங்கள் உடலில் வந்து அதிகரிச்சிருக்கும். மசில்ஸில் ஏற்பட்ட அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த வலி, சோர்வு இது எல்லாமே சூப்பராக குறையும். நரம்புகள் வந்து நல்லா பலமாக்கப்படும். இது முக்கியமாக முதியவர்கள், அதாவது வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ வயதானவர்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க, மாற்றத்தை நீங்கள் உணரலாம். இந்த கஷாயத்தை எடுக்கும் பொழுது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த கஷாயம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சிலர் வந்து உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று குடிப்பது நல்லது. அதே மாதிரி ரத்த அழுத்தம் மெடிசன்ஸ், மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க அளவு ரொம்ப குறைச்சி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக குடித்தா ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அளவை ரொம்ப கம்மியாக குடிங்க. உங்களுடைய டாக்டர்கிட்டையும் நீங்கள் சில ஆலோசனை கேட்டுட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு அது கூடவே சில பழக்க வழக்கங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வலி வந்து விரைவில் சரியாக ஆரம்பிக்கும். தினமும் நீங்கள் 20 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். காலையில் சூரிய ஒளி பெற மாதிரி, அதாவது சூரிய ஒளியிலேருந்து நீங்கள் விட்டமின் டி வந்து பெற்றுக்கலாம். ஸோ சூரிய ஒளி படுற மாதிரியான இடங்களில் நின்று நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அதே மாதிரி தண்ணி வந்து அதிக அளவில் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த 3மே நீங்கள் எடுத்துக்கிற போது உங்களுடைய வலி வேகமாக குறைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் வந்து கிடைக்கும்.
இந்த கஷாயத்தை ரெடி பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்பைசஸை பயன்படுத்தினா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் பயன்படுத்துகிற அந்த ஆர்கானிக் ஸ்பைசஸோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நண்பர்களே, வலி வந்த பிறகு மருந்தை தேடுறதுக்கு பதிலாக இயற்கை முறையில் உங்கள் உடலை பராமரிப்பது தான் மிகச்சிறந்த ஒரு மருந்தாகும். ஸோ இந்த லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த கஷாயத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.